தமிழ் ஈழ விடுதலை போரில் உயிர் நீத்த போராளிகளுக்கும் ஈழத்து மக்களுக்கும் மே 18 நினைவேந்தல் நிகழ்வு உலகத் தமிழர்களெல்லாம் மறக்க முடியாத மன்னிக்க முடியாத ஒரு நாள் என்றால் அது மே 18 தான். உலக அரங்கையே அதிர வைத்த அந்த நாள். ஒரு இனம் தன்னுடைய மொழிக்காக தன் வாழ்வியலுக்காக போராடுகிறது. அது முதலில் அகிம்சை வழிகளில் தான் போராடி கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த அரசு அவருடைய போராட்டத்திற்கு செவிசாய்க்க மறுக்கிறது. ஒரு இனத்தினுடைய போராட்டத்திற்கு செவிசாய்க்க மறுத்தால் மீண்டும் அந்த போராட்டம் ஆயுத வழி போராட்டமாகத்தான் மாறும். இது வரலாறு. இது இங்கே நேற்று அல்ல. சோவியத் யூனியனிலும் இருந்தாலும் சரி, வியட்நாமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய வாழ்வியலுக்காக அவர்கள் அகிம்சை வழியில் போராடும் போதே அவருடைய உரிமைகளை கொடுத்தால்தான் அந்த நாடு நலம் பெறும். அப்போ கொடுக்க மறுக்கும்போது தான் அங்கே கருவி ஏந்தி போராட்ட களத்தில் அவர்கள் நிற்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கி விடுவார்கள். அதுபோல் தான் இலங்கையில் ஈழ மக்கள் தனக்கான உரிமைக்காக தம்முடைய வாழ்வியலுக்காக கேட்டார்கள். மறுக்கப்பட்டது. ஆயுத வழி போராட்டத்தை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அதற்காக ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு போரை அந்த நாடுகள் சமாளிக்க முடியாமல் இந்திய அரசு என்று சொல்லக்கூடிய இந்த காங்கிரஸ் அரசு, பார்ப்பனிய அரசு கூட்டு சேர்ந்து கொண்டு ஒரு இனத்தையே அழித்தொழித்ததுதான் வேதனைக்குரிய விஷயம். அந்த மக்கள் ஏதோ அயல் கிரகத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய தொப்புள் குடி உறவுகள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய அம்மா தங்கைகள், அவர்கள் அங்கே போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழகத்தில் அந்த மக்கள் அந்த வீரியத்தோடு போராடாமல் இருந்தனால்தான் அங்கே இவ்வளவு பெரிய படுகொலை நிகழ்ந்தது. ஏன் இவர்கள் போராட மறுக்கிறார்கள்? தமிழர்களாக இருந்தால் கண்டிப்பாக முறையில் அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனால் தமிழர்கள் எல்லாம் திராவிடர்களாய் மாறிவிட்டார்கள். அதுதான் அந்த போராட்டம் வலுவிழந்து போய்விட்டது. அந்த காலத்தில் 2009 மே 18 தமிழ்நாட்டில் மிகப்பெரியான புரட்சிகளை செய்திருந்தால் சிங்கள அரசு பயந்திருக்கும். அதை சார்ந்து இந்திய அரசு காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனிய நாய்களும் பயந்திருக்கும். ஆனால் அன்று யாரும் போராட்ட முன்வரவில்லை. ஆகையால் தான் நம் உறவுகள் அங்கே சாய்க்கப்பட்டார்கள். ஒரு இனம் அலறி துடித்தது. மே 18 முள்ளிவாய்க்காயில் குழந்தைகள் அழுகிறார்கள். அம்மா பிள்ளையை தவிர்த்து அழுகிறார். குடும்பம் சிதறுகிறது. மரண ஓலம் கேட்கிறது. திராவிட அரசு மல்லாந்து படுத்து கொண்டிருந்தான் அந்த கருணாநிதி என்ற திருட்டு பய. அவனால் தான் இந்த இனம் அழிக்கப்பட்டது. இது வரலாறு. அவன் எத்தனையோ இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஆண்டா கூட இந்த ஆறாத வகுடு அவங்களை நாங்கள் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். திராவிட அரசை, திராவிட அரசு கருணாநிதி மட்டுமல்ல, அப்போ இந்த ஆட்சியாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, எல்லா நாய்களும் அன்று வேடிக்கை பார்த்தார்கள். என் இனம் அழிக்கப் போகும்போது வேடிக்கை பார்த்தார்கள், கையூட்டி சிரித்தார்கள். இன்று அவனுக்குத்தான் மீண்டும் மீண்டும் அவன் அதிகாரத்திலேயும் அரியானத்திலேயும் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு இனம் அழிக்கப்படும் போது அவன் போராடித்தான் ஆக வேண்டும். இது இலங்கை அரசுக்கு மட்டுமல்ல, ஈழத்து மக்களுக்கு மட்டுமல்ல. அந்த துயரம் ஒரு நாள் தமிழ்நாட்டிற்கும் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திராவிட ஆட்சியாளர்கள் இங்கே இந்த மண்ணில் ஆட்சி செய்யும் வரை திராவிடம் இங்கே தலைத்து ஒன்றி முன்னேறிவிடும். வடுகர்கள் இங்கே குமிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய வேலை பறிவை கொண்டிருக்கிறது. நம் கல்வி பறிவை கொண்டிருக்கிறது. நம்ம தொழில் பறிவை கொண்டிருக்கிறது. இப்படியே போய்விட்டால் நாளைய தமிழர்களுடைய நிலை என்ன? நாங்களும் தொடர்ச்சியாக போராடி கொண்டுதான் இருக்கிறோம். நீ செவிசாய்க்க மறுந்தால் இலங்கையில் ஈழத்தில் நடந்த அதே நிகழ்வு தமிழ்நாட்டில் ஒரு நாள் நடக்கும் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் நடக்கும். அந்த காலகட்டத்தில் தமிழரசன் போன்ற ஆகச்சிறந்த போராளிகள்லாம் போராட்டம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நக்சல் பாரி இயக்கங்கள்லாம் இந்த மண்ணில் இருக்கும் வரை இவர்கள் யாரும் தலைதூக்க மறுத்தார்கள். அவர்களெல்லாம் கொண்டு குவித்து விட்டோம். நாளைய வரலாற்றில் கேட்க நாதி இல்லாமல் போய்விடுவார்கள் தமிழர்கள் என்று திராவிட அரசுகள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். இதோ நாங்கள் இருக்கிறோம். ஆயிரம் தமிழரசன்கள் இருக்கிறோம். ஆயிரம் பிரபாரங்கள் இருக்கிறோம்.
என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு நுழைத்தால் அது அழித்தாலும் நாங்கள் விடமாட்டோம். நீ அழிக்க நினைத்தாலும் நாங்கள் விடமாட்டோம். உனக்கு எதிரான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். போராட்டம் என்பது மக்கள் திரள் போராட்டம் இருக்கு, அதே சமயம் தனிநபர் போராட்டங்களும் இருக்கும் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். திராவிட அரசு தாங்கொண்டித்தனமாக இந்த மண்ணை, இந்த தமிழ்நாட்டுடைய மண்ணை சுரண்டப்படுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதேதான் இலங்கை ஈழத்திலேயும் சிங்கள இனவரியார்கள் அந்த மக்களுடைய நிலங்களை சுரண்டப்பட்டார்கள். அதே நிலைதான் தமிழகத்தில் நடக்குது. ஆக உலக அரங்கில் தமிழர்கள் தனித்து விடப்பட்டவர்களா? தமிழர்களுக்கு கேட்க நாதி இல்லை என்று நினைத்தீர்களா? எத்தனையோ முத்துக்குமார்கள் தீயிலே குளித்து கொண்டு இந்த மக்களுக்கு எழுச்சியை ஊட்டினார்கள். அதே மாதிரி ஆயிரம் முத்துக்குமார்கள் இந்த மண்ணில் பிறப்பார்கள். அதை எண்ணிக்கொள்ளுங்கள். வரலாறு திரும்பும் உங்களை பார்த்து கொள்ளும் என்று கூறிக்கிறேன். ஈழத்து மக்களின் இந்த நிலைமைக்கு சிங்களத்தை விட இந்தியம் அது மிகப்பெரிய தாக்குதலை அங்கே முன்வைத்து தொடுத்தார்கள். நம்முடைய பிள்ளைகள்லாம் இன்று அகதிகளாக இந்த மண்ணில் வந்தார்கள். அந்த அகதிகளாக வந்தவரை கூட நீங்கள் நிம்மதியாக வாழ வச்சிருக்கீங்களாடா? இதுவரை முகாம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு அவர்களை சிறை கைதிகளாக நீங்கள் வைக்கிறீர்கள். சிறப்பு முகாம் என்று ஒன்று வைத்திருக்கிறீர்கள். அதிலே அவர்களை சுதந்திர மனிதராக வாழ விட மாட்டீர்கள். அவர்களெல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எந்த ஒரு இது? அப்போ இந்த மண்ணை யார் ஆள வேண்டும்? ஒரு தமிழன் ஆள வேண்டும். ஒரு தெலுங்கன் ஆள்கிறான் ஸ்டாலின் என்ற ஒருவன். அவன் ஆட்சி செய்யும்போது இங்கே தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இன்றைய தொழில்களெல்லாம் நம்ம தொழிலெல்லாம் முடங்கிவிட்டது. துப்புரவு தொழிலாளர்கள் வேலையை கூட இன்று வடவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். நாளை அவர்களுக்கும் வேலை இல்லை. பிள்ளைகள் படிக்கிறவுடைய படிப்பெல்லாம் தெலுங்கு வடவர்கள் பறித்து விட்டார்கள். அவர்களுக்கும் வாழ வழியற்று ஒரு நாள் நிற்பார்கள். நீங்கள் இது போன்ற செயல்களை செய்து கொண்டே இருங்கள். அப்போதான் ஒரு நாள் இந்த தமிழகத்தில் புரட்சி வெடிக்கும். ஈழத்தில் எந்த புரட்சி வெடிச்சிச்சோ அதே புரட்சி ஒரு நாள் தமிழகத்தில் வெடிக்கும். அப்போது இந்த திராவிட மாடல், ஆரியம், சித்தாந்தங்களும் உடைபடும். அது வெகு தூரத்தில் இல்லை, இதோ கிட்ட நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆகையால் தமிழீழ விடுதலை அடைய வேண்டும். தனித்த தமிழ்நாடு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். என்னுடைய மொழியை விட்டு விடுங்கள். என்னுடைய கலாச்சாரத்தோடு நாங்கள் வாழ்ந்து விடுகிறோம். என்னுடைய வேலை வாய்ப்பை எனக்கு கொடுங்கள். என்னுடைய கல்வி மறுக்கப்படுது, என்னிடம் கொடுங்கள். ஆகையால் தனித்த தமிழ்நாடு வேண்டும். இதுதான் என்னுடையது. இந்தியா என்னுடைய நாடும் அல்ல, அது என்னுடைய மொழியும் இல்லை, அது கலாச்சாரம் இல்லை. என்னுடைய மொழி தமிழ், என்னுடைய பண்பாடு தமிழ், என்னுடைய கலாச்சாரம் தமிழ். நான் தமிழனாக வாழ விரும்புகிறேன். சுதந்திர மனிதனாக இந்த மண்ணில் வாழ விரும்புகிறேன். ஆகையால் தனித்த தமிழ்நாடு அடைய வேண்டும். இதுதான் எங்களுடைய சித்தாந்தங்களும். அதுதான் தாய் தமிழர்களுக்கு அடிப்படை சித்தாந்தங்களும் கோரிக்கைகளும். ஒரு நாள் தனித்த தமிழ்நாடு அடைவோம். அதுவரை நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். அதே போலதான் தனி ஈழம் அமைய வேண்டும். ஐநா மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த மக்களுக்கான உரிமைகளை இங்கே கொடுக்க வேண்டும். ஐநா மன்றம் என்று ஒன்று இருந்தால் அது தனி ஈழத்தை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதுதான் உண்மை. ஆனால் எந்த ஐநா மன்றமும் அதுக்கு செவிசாய்க்கவில்லை. கோழைகள் ஐநா மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் போது கூட வெளிநடப்பு செய்து வருகிறார்கள். இந்த ஆரிய பார்ப்பன கூட்டங்கள் இதனால் ஒரு நாள் உடைபட வேண்டும். அன்புக்குள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு நாள் நீ உனக்கான விடுதலை தேடி நீ தான் பயணிக்க வேண்டுமே தவிர யாரும் உன் விடுதலைக்காக போராட வர மாட்டால். எங்களை போன்ற இயக்கங்கள் தான் போராடி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் மண்ணோடு மண்ணாக்க திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் உலக வரலாற்றில் இருவரும் கோரிக்கைகள், தனி ஈழம், தனித்த தமிழ்நாடு. இந்த இருவரும் கோரிக்கைகளோடு முன்னெடுக்கிறோம். வாழ்க. நன்றி, வணக்கம்.